நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அலட்சியமே படுத்தக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும். இந்த கேவலமான தீபிகா இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப அலட்சியமா எடுத்துட்டாங்க. இந்த மல்லி அவளாம் ஒரு ஆளு, அவங்ககிட்ட என்ன பவர் இருக்கு, அவளால என்ன பண்ண முடியும், அவளால ஒரு இதுக்கும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா நினைச்சிட்டாங்க போல. நம்ம மல்லி கிட்ட கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. இதனால நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? டேய் தூங்கி நிறந்தவளை நீயே ஒரு பக்கம் எழுன்னு எழுப்பி விட்ட, இதுக்கப்புறம் நான் இழந்துட்ட அப்புறம் சும்மா இருந்தா கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். உனக்கு எதிராக நான் எவிடன்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை பண்ணது யாருன்னே நீ கண்டுபிடிக்காம உன்னோட பர்சனல் கோவத்தை தீர்த்துறதுக்கோசரம் என்ன நீ குற்றவாளி என்ன கோர்ட்டில் நிரூபிச்சிருக்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே போலியான ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை உண்மையாக யார் பண்ணாங்க அப்படின்ற ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண போற? உன்னோட வாழ்க்கை சிக்கல்லையும் நக்கல்லையும் போக போகுது. இதுக்கு தாங்க சொல்றது, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சு சிந்திச்சு செய்யணுறது. நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம்லாம் பர்சனலாக வச்சுக்கணும். அதை விட்டு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்கலாம் அப்படின்ற ஆணவத்தோட அகங்காரத்தோட சுற்றி நிற்கிற இந்த தீபிகாவுக்கு சரியான பதிலடி செருப்படி கொடுத்தாங்க நம்ம மல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஜட்ஜாக வந்து செம்ம கோவமாடுறாங்க. ஒரு பக்கம் ஏமா நீ எல்லாம் பொண்ணு தானாமா, இத்தனை நாள் எத்தனை கேஸ் நீ எல்லாம் நடத்தி அதில் எல்லாம் எப்படி மாஸ் பண்ணியிருக்க, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இப்போ பயமா இருக்கு. அதில் எல்லாம் எல்லாருக்கும் உண்மையாகவே நீ போராடினியா இல்லை போலியான ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு நிரபராதியை மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்க தோணுது. எல்லா கேஸும் ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஐயோ மேடம், அம்மா ப்ராமிஸ் அதெல்லாம் கரெக்டாக நான் ஒன்று பார்த்து பண்ண மேடம், எல்லாமே கரெக்டான எவிடன்ஸோட தான் அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது எப்படிமா நான் நம்ப முடியும்? நீ வரைக்கும் 30 கேஸ் சால்வ் பண்ணிக்கிற, 30 கேஸும் திருப்பி ரீஓப்பன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஏன்னா நீ பண்ணியிருக்கிற வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. கதறி கை கூப்பி அழுறாங்க. ஒரு பக்கம் மேடம் என்னோட வாழ்க்கையே இந்த போலீஸ் துணியில தான் இருக்கு, இந்த துணியை மட்டும் என்கிட்ட கழட்டிடாதீங்க மேடம், என் வாழ்க்கை எல்லாமே இந்த உடதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நீ நினைச்சிருந்தா உன்னோட வீட்டு பிரச்சனைய காவல்துறை வரையும் கொண்டு வந்திருப்பியான். அதை நீயே பார்த்துன்னு நீயே சுமூகமாக முடிச்சுன்னு இருக்கான். அதை விட்டுட்டு நீ போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நீ துரோகம் பண்ணுவியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இன்னுமே பேசாமல் ஒரு பக்கம் சைலண்டாக இருக்க விஜய் பின்னாடி வந்து குசுன்னு சிச்சுன்னு இருக்காரு. நம்மளாம் இந்த நார்மலாக ஸ்கூல் படிக்கும்போது பிரேயில் நின்று அப்படியே சும்மா சைலண்டாக ஒரு பக்கம் எல்லாரும் ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூணு அமைதியாக நில்லுங்கன்னு அந்த சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கங்கிறவங்கள ஒரு பக்கம் காலை மெரிக்குது அதை மெரிக்குது சிறு போட்டு ஒரு பக்கம் யாரானு பேசின்னு இருப்பாங்க, கெஸ்ட்டாக வந்தவங்க அதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் சிரிப்பு அடக்க முடியாமல் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பக்கம் கலாச்சின்னு இருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு நர்வஸாக தான் இருக்கு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மல்லி அங்கே வந்து அப்படியே சும்மா கெத்தாக நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து அப்படியே சும்மா தீபிகா கீழேருந்து மேலே வந்து எரியுது கொழுந்து விட்டு ஒரு பக்கம் அவளை உன்னால தாண்டி என் தம்பி வாழ்க்கை போச்சு, இப்போ என் வாழ்க்கை போச்சு. அல்லோ மேடம் என்னால் யார் வாழ்க்கையும் போல, உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிட்ட, அது உன்னோட முட்டாள்தனம். என்ன நடக்குது ஏது நடக்குது எவரை நடக்குது நொன்ன நடக்குது லொட்டு நசுக்குது எதுவுமே தெரியாமல் உன் பாட்டுக்கு நீ காலை விட்டு ஒரு பக்கம் குத்துதே கொடையுதே அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு பக்கம் செய்யறதுக்கு முன்னாடி நீ யோசிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம சிந்திக்காம அற போதையில அற முட்டாள்தனமா செஞ்சது நீ, அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம மல்லி. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகுது. ஆனா அந்த இடத்துல நம்ம கதிரேசன் வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிரபராதி நிரூபணம் ஆகுதுன்னா அப்போ உண்மையான குற்றவாளி யாரு? அப்போ உண்மையான குற்றவாளி மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழப்படுது. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஆனா ஆமாங்க, இப்போ நம்ம விஜய் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே விட்டாலும் உண்மையான குற்றவாளி யாருன்றத இன்னும் தீபிகா கண்டுபிடிக்கல. அதனால இந்த இடத்துல என்ன ஆகும், அந்த குற்றவாளி யாருன்றது கண்டுபிடிக்கிற வரையும் விஜய்க்கு தான் கத்தியெல்லாம் இருந்துச்சு, அவர் தான் இப்போதைக்கு எவிடன்ஸ்ல இருக்காரு, அவரை தான் வச்சுன்னு தான் ஒரு பக்கம் இதாக பண்ணி ஆகணும். இப்போ மல்லி போய் வெளியே கண்டுபிடிச்சு ஒரு பக்கம் அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் நோட்டு லூசுக்கு இதெல்லாம் எங்க போய் எப்ப முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் அடடா தலை சுத்துது, ஒரு பக்கம் கிருன்னு இதெல்லாம் எப்ப நடந்து முடிக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலயும் ஒரு பக்கம் வேதனையிலயும் கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவரு இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, விஜய் நீ என் பொண்ணு ரேணுகாவை கொண்டதுக்கும் உனக்கு தண்டனை கிடைச்சாகணும். டே சொட்ட மாண்டியா கதிரேசா, டே மாமனாரே உனக்கு என்னடா ஆச்சு இப்ப திடீர்னு நீ காலவாரியோட பாக்குற, இவ்வளவு நாள் நல்லா தான் நடந்த திடீர்னு என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமா இந்த கேஸ்ல நானும் தானே சம்மந்தப்பட்டிருக்கேன், அவளை கொண்டது வேற யாரும் இல்ல நிஷா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க நிஷா ஜெயில போட்டுருவீங்க, என்னோட ஒரு பொண்ணை இழந்துட்டேன் இன்னொரு பொண்ணை இழக்க முடியாதுல்ல, அதனால 2 கேஸும் உன் மேல போட்டு உனக்கு தூக்கு தண்டனை எந்த இளவனா கிடைச்சிடும் போது உன் வாழ்க்கை நாசமா பண்ணானே, என் பொண்ணு சந்தோஷமா என் கூட இருக்குன்னு என் பேத்தி
இருக்கு, அது போதும் எனக்கு அப்படின்ற ஆணவத்தில் எக்கிறாரு. டே கதிரியசா இதெல்லாம் நியாயமாடா, டே என்னடா எப்பா டே இப்படியெல்லாம் பண்ணலாமா சொல்லு பார்க்கலாம், வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியான நடந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் தேம்பி வெம்பி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு ஒரு பக்கம் அழுந்துட்டு இருக்காது. பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. சரி விட்றா, இதெல்லாம் இனிமேல் தேவையில்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். அதை விட்டு அதவே ஒரு பக்கம் பிடிச்சின்னு தொங்கினே இருந்தா என்னதான் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அடுத்தபடியான விஷயத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா ஓகே, இது ஒரு நல்ல விஷயமா, நல்ல ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்றுக்கலாம். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாருங்க. அப்படி என்னடா சம்பவத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கோர்ட்டுன்னு கூட பார்க்காம தீபிகாவை போய்க்கிறாங்களா, அவங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, இதோ பாருங்க நீங்கள் என் பொண்டாட்டி மேலே குற்ற உணர்ச்சி எல்லாமே ஓகே, ஆனால் மல்லி இந்த கொலையை பண்ணல, தயவு செஞ்சு மல்லி மேலே மீண்டும் இந்த பாவ பழியை போடாதீங்க, அந்த பழி எங்கே கொண்டு போய் உங்களை சேர்த்து தெரியும், ஒரு எறும்பு கூட சாவணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன், அப்படி நல்லவ அவளை போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறு செய்யறதுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நம்பர் மாதிரியாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விட்டுன்னு இருக்காங்க. டே ரொம்ப ஓவரா போறீங்கடா, டே போடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எத்தருக்கு